வணக்கம். இன்று டாக் ஜட்ஜ்ல நம்ம பார்க்க போறது லாட்ரி. தமிழ்நாட்டுல உங்களை ஒரே நிமிஷத்துல லட்சாதிபதியாகவோ கோடீஸ்வரனாகவோ மாற்றக்கூடிய லாட்ரி இப்போது தடை செய்யப்பட்டிருக்கு. நான் சின்ன பையனா இருந்த போது KS சேகர் ரோடா கூவி கூவி வித்துட்டு இருப்பார். அதை பத்தி தான் பேச வந்திருக்கோம். வாங்க தினேஷ், எப்படி இருக்கீங்க? வணக்கம், சௌக்கியமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா போயிட்டு இருக்கு. லாட்ரி அடிக்காம நல்லாவே வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. சொல்லுங்க, லாட்ரியோட சரித்திரம் எல்லாம் டக்குன்னு போறதுக்கு முன்னாடி சுருக்கமா ஒரு 1 minute ஓவர்வியூ மாதிரி சொல்லுங்க ஐயா. எதுக்காக இப்போ நம்ம இந்த சப்ஜெக்ட கையில எடுத்திருக்கோம், என்ன பேச போறோம், ஒரு நிமிஷத்துல சொல்லுங்க. அப்புறம் எனக்கு நிறைய சந்தேகம் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. முக்கியமா நம்ம கவர் பண்ணணும்னு நினைக்கிறது வந்துட்டு, இன்னைக்கு எல்லாரும் பேசுறது வந்துட்டு இந்த அரசியல் ஆட்சி மாறினதுக்கு, தமிழகத்துல ஆட்சி மாறினதுக்கு அப்புறம் தான் திடீர்னு சொல்லிட்டு இந்த லாட்ரி கிங் மார்ட்டின் அவங்களோட குடும்பத்தோட இன்ஃபுளுன்ஸை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லா மேஜர் கட்சியிலையும் அவங்க குடும்பத்துல இருந்து யாராச்சும் ஒருத்தர் இருந்திருக்காங்க. அவங்களோட இன்ஃபுளுன்ஸ் தான் இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடியே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் அப்படிங்கறது வந்துட்டு இந்தியாவில தடை விதிச்சாங்க. அந்த தடை விதிச்சப்போ வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு இந்த எலக்ட்ரல் பாண்ட் அதிகமா வாங்கியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அதுல டாப்ல வந்தது இந்த லாட்ரி கிங் மார்ட்டின் தான். சோ அவர் யாருக்கெல்லாம் அந்த பேன் வந்ததுனால யாருக்கெல்லாம் அவர் அதிகமா கொடுத்திருக்காருன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 1500 கோடி வரைக்கும் வந்துட்டு எலக்ட்ரல் பாண்ட் வாங்கி மற்ற கட்சிகளுக்கு அவர் தானமா கொடுத்திருக்காரு அப்படின்றது. சோ 1500 கோடி ரூபாய் வரைக்கும் தானம் கொடுக்கறதா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எவ்வளவு பணம் இருந்திருக்கணும், அந்த பணம் எப்படி வந்துச்சு அப்படின்றதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அந்த பணத்துக்கு முக்கியமான காரணம் லாட்ரி மட்டுமா வேற ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில கேள்வி. ஸோ அதனாலதான் அதை கொஞ்சம் டிமிஸ்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக லாட்ரி பத்தி பேச ஆரம்பிக்கிறோம். ஸ்பெசிஃபிக்கா அரௌண்ட் லைக் லாட்ரி கிங் மார்ட்டின் அவங்க எப்படி பணத்தை சேகரிச்சாங்க, அவங்க இன்னைக்கு எப்படியான ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸை தமிழ்நாட்டில் வச்சிருக்காங்க அப்படிங்கறத பேசுறதுதான் இந்த பர்டிகுலர் எபிசோட். நன்றி தினேஷ், அருமையான பருந்து பார்வை. எனக்கு 2003 லாட்டரியை பேன் பண்ணிட்டாங்கிறதே இப்போ சமீபத்துல தான் தெரிய வரும். நான் தமிழ்நாடு அரசியலை ஃபாலோ பண்ணலங்கிறது இதுல இருந்து தெரிஞ்சிருக்கும். ஏன் பேன் பண்ணாங்க? ஜெயலலிதாவோட நல்ல எண்ணமா, ஏழைப்பாளையங்கள்லாம் லாட்டரியில சுரண்டப்படுறாங்கிற ஒரு கரிசனமா, எதனால அதை வந்துட்டு தடை செஞ்சாங்க? அதுக்கான பின்னணிய கொஞ்சம் வரலாற்று ரீதியாக, வரலாறு முக்கியம் தினேஷ். கண்டிப்பா. இப்ப ரெண்டு பார்வை பார்க்கலாம். முதல்ல வந்துட்டு டைரக்டான பார்வை, ஏன் பேன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. சோ அது எப்படி பார்க்கணும்னா, இன்னைக்கு நீங்க பாத்திருப்பீங்க இந்த ஆன்லைன் பெட்டிங் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பேன் பண்ணிச்சு இல்லைங்களா? சோ ஏன் பேன் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் அதுல அடிமை ஆயிட்டாங்க. தே ஆர் அடிக்டட் டு இட். அதுல அடிமையானதுனால என்ன பண்ணாங்கன்னா, அதுல நிறைய பணத்தை செலவு பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த பெட்டிங் சைட்ஸ்ல போயிட்டு அதுல வந்து வெகு வேகமாக பணத்தை இழந்துருது, லைஃப் இழந்து தற்கொலை ஆயிடுச்சு. சோ இன்னைக்கு நடக்கிறது எத்தனை இருக்கோ அதை விட 10 மடங்குல இருந்து 20 மடங்கு நடந்தது அந்த காலத்துல. சோ குறிப்பாக பாத்தீங்கன்னா 1980, 90 லாட்டரி நிறைய இருந்துச்சு. ஆனா அந்த லேட்டர் 2000க்கு முன்னாலையும் சரி 2000க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த லாட்டரினால சீரழிஞ்ச குடும்பம் நிறைய இருந்துச்சு. எப்ப பார்த்தாலும் லாட்டரியில பணம் விழுந்த தற்கொலை, அந்த குடும்பமே வந்து நடுத்தருவுக்கு வந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு லாட்டரினால நடந்துச்சு. சோ அதுக்காக தான் வந்து இப்ப ஜெயலலிதா என்ன பண்ணாங்கன்னா, இந்த லாட்டரினால நம்மளுக்கு வருமானம் கிடைக்கணும். சோ இந்த லாட்டரினால என்னன்னா பல மாநிலங்களுக்கு ஒரு பெரிய வருவாயா இருந்துச்சு. இந்த பெட்டிங் இண்டஸ்ட்ரினால டாக்ஸ் கட்டுவாங்க. சோ ஒரு பல நூறு கோடி ரெவென்யூ கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனாலதான் எல்லா ஸ்டேட்ஸும் லாட்டரியை வந்து லீகலைஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் ஆகட்டும், இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மிசோராம், நம்ம பல பேருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பல பேருக்கு வந்து நார்த் ஈஸ்ட்ல இருக்கிற ஸ்டேட்ஸ் தெரிஞ்சது காரணமே பாத்தீங்கன்னா இந்த லாட்டரி சீட்னால தான். மணிப்பூர் மாநிலம் இங்க இருக்குன்னு தெரியும், மேகாலயா, அவங்க எல்லாம் லாட்டரி டிக்கெட் வச்சிருந்தாங்க. சோ அந்த லாட்டரி டிக்கெட்னால வந்துட்டு பரவலான இதுதான் காரணம்னாலதான் ஜெயலலிதா ஒழிச்சாங்க அப்படின்னு சொல்லுவோம். சோ அது வந்து நம்ம சொல்ற நேரடி பார்வை. ரெண்டாவது பார்வை என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்ப இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மார்ட்டின் ஃபேமிலி தான் அந்த லாட்டரியில அந்த காலத்துல நிறைய பேர் இந்த KS சேகர், மணி அப்படின்லாம் இருந்தாங்க. அது தவிர கேரளால இருந்தெல்லாம் சில பேர், நிறைய பேர் லாட்டரியில பல ஆட்கள் இருந்தாலும் கூட பெரும்பாலும் KS சேகர் இருந்தாரு. அதுக்கப்புறம் இங்க மதுரையில இருந்து அவர் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாரு. இவர் வந்து எங்க ஊர் கோயம்புத்தூர் இருக்காரு மார்ட்டின் அப்படிங்கிறவரு, அவர் கோயம்புத்தூர்ல இருந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா என்ன அப்ப சொன்னாங்கன்னா, திமுகவுக்கு வந்து ஃபண்டிங் பண்றதே மார்ட்டின் தான், அவங்க தான் அதிகமா ஃபண்டிங் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு ஒரு பெரிய ஹேஷியம் ஓடிட்டு இருந்துச்சு. அது அந்த சமயத்துல ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் எல்லாம் இருந்தாங்க. சோ அவங்கள ஒழிக்கிறதுக்காகவும் கூட ஜெயலலிதா வந்து இவங்க தான் அதுல வந்து கிங் பின்னா இருக்காரு, இவர் தான் லாட்டரியில நிறைய வரும்படி சம்பாதிக்காரு அப்படிங்கிறதுக்காக தான் அது ஒரு முன்வீடு எடுத்து அதை இது பண்ணாங்க. 2003 லாட்டரியை ஒழிச்சது மட்டும் இல்லாம 2011 லேண்ட் கிராபிங் கேஸ்ல மார்ட்டினா முதலாக ஜெயிலுக்கு தள்ளினதும் ஜெயலலிதா தான்.
ரெண்டாவது வாட்டி வர்றப்போ. ஸோ அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் வெண்டட்டா அப்படின்னு கூட வச்சுக்கலாம். டிஎம்கேக்கு வந்து அதிகமான பணத்தை அவங்க சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சப்ளை பண்றதோட அந்த சப்ளை செயினோட குறைவிலையை நசுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு அவங்க பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க சொன்னதுல வந்து முதல்ல வந்து எல்லாம் நம்பாம இருங்க, ஜெயலலிதா இப்படி பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப இந்த எலக்ட்ரல் பாண்டை வந்து பேன் பண்ண பிறகு சுப்ரீம் கோர்ட் ஹேட் டு ரிலீஸ் இந்த எலக்ட்ரல் பாண்ட் யாரெல்லாம் நிறைய வாங்கியிருக்காங்கன்னு பார்த்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்தியாவிலே அதிகமா வாங்கினது வந்து மார்டின் ஃபேமிலி தான். அதுல யாருக்கு அதிகமான பணத்தை செலவு பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாயை வந்துட்டு திமுக அவங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ ஜெயலலிதா அவங்க பண்ணதுக்கான காரணம் இதுவாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஊகம் இருந்துச்சு. ஆமா இதனாலதான் அப்படின்னு இப்ப அந்த ஊகம் வந்து ப்ரூஃப் ஆயிருக்கு. பல்வேறு ஆழமான விரிவான தகவல்கள், நன்றி. இதுல எனக்கு நான் இதாதான் கேள்விப்பட்டேன், எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல. அவர் தான் இந்தியாவிலேயே மிக அதிகமாக வருமான வரி கற்றவர். அதாவது அமிதாப் பச்சனை விட சல்மான் கான், ஷாருக் கான், ரஜினிகாந்த், கமலஹாசன் எல்லாரையும் விட மிக அதிகமாக வருமான வரி கட்டக்கூடியவர். சச்சின் தெண்டுல்கர் போன்ற நடிகர்கள் பிரபலங்களை விட அவர் தான்ங்கிறாங்க. தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தங்கிற போது பெருமையா இருக்கு. இது எந்த அளவு உண்மை? அவ்வளவு தூரம் அவர் டிக்ளேரே பண்றாருன்னா பெரிய ஆள் தான். தமிழ்நாட்டுல இருந்து ஒரு சொல்லுங்க. ஆமா, அதுல எப்பவுமே எல்லாத்துலயுமே ரெண்டு விதமா இருக்கு இல்லையா? அப்போ அவர் வந்து சாதாரண பாத்தீங்கன்னா அவர் எங்க இருந்து தொடங்கினார் அப்படின்னு கொஞ்சம் பார்க்கலாம். ஒரு சாதாரண ஒரு தொழிலாளியா தொடங்கினவர் தான். மியான்மருக்கு வந்து அங்க வந்து அவர் ஒரு கூலி தொழிலாளியா போனவர் தான். அவர் வந்து இன்னைக்கு வந்து 5000 கோடி சொத்து இருக்கு அப்படின்னு சொல்றதே பெரிய விஷயம். சோ அதுக்கான வருமான வரியை கட்டிட்டு இருக்காரு. ஆனா நிறைய வாட்டி இல்லைன்னா இந்த சந்தேக வர்ணோட பாக்குறது பாத்தீங்கன்னா அவங்க தெரிஞ்சே 5000 கோடி வச்சிருந்தாங்கன்னா தெரியாம எவ்வளவு வச்சிருப்பாங்க அப்படின்னு. இப்ப நீங்க நினைச்சு வச்சு பாருங்க. இப்ப உங்ககிட்ட வந்து ஒரு 1 கோடி ரூபாய் சொத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க அதுல வந்து 25 லட்சத்தை வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து நீங்க தானமா கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்களே. ஆனா அவர் வந்து இப்ப என்ன ப்ரூவ் பண்ணிருக்குன்னா அவர் 5000 கோடி சொத்துன்றாரு. ஆனா இது வரைக்கும் ஒரு 6000 கோடிக்கு 1500 கோடிக்கு வந்து அவரு பாண்ட் வாங்கி எலக்ட்ரல் பாண்ட் வாங்கி கொடுத்திருக்காரு. சோ அதுல இன்னொரு சந்தேகம் என்னன்னா அவருடைய அந்த கம்பெனிஸ் எல்லாம் அந்த வருஷம் காட்டின வருமானத்தை விட அதிகமான பாண்டை வந்து அந்த வருஷம் வாங்கியிருக்காரு. சோ அந்த 1500 கோடி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரே வருஷம் வாங்கினதுல அவர் சங்க் பை சங்கா வாங்கியிருக்காரு. ஆனா அவரு வாங்கின பீரியட் எல்லாம் கணக்கு எடுத்து பாக்குறப்போ அந்த கம்பெனி அவரு சட்டப்பூர்வமா என்னென்ன கம்பெனி எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரோ அதுல இருந்து வந்த வருவாயை விட, நான் லாபத்தை சொல்ல, வருவாயை விடவே, அதாவது லாபம் இல்லாம அந்த கம்பெனி எல்லாம் எவ்வளவு பணம் ஜெனரேட் பண்ணுதோ அது எல்லாத்தையும் விட 3 மடங்கு 4 மடங்கு அளவுக்கு வந்துட்டு இவர் வந்து இந்த பாண்ட் வாங்கியிருக்காரு. சோ அந்த கணக்கு வழக்கு கொஞ்சம் உதைக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். சோ எனக்கு தெரியல, நம்ம வந்து ஏதோ சின்ன ஆட்களுக்கு வந்து பேசிட்டு இருக்கோம். இதை பத்தி நிறைய பேர் பேசியிருக்காங்கன்னு கூட தெரியாது. பட் ஆனா இதுதான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்க போயிட்டு இருக்கு. சோ அவரு அதிகமான வரி கட்டுறாரு அப்படின்னா அவர் காட்டுற பணத்துக்கு அந்த 5000 கோடி அப்படிங்கறத கட்டிட்டு தான் இருக்காங்க. சோ இந்த எலெக்ஷன்ல கூட பாத்தீங்கன்னா லீமா ரோஸ் வந்து அவங்க வந்து பிகாஸ் ஷி ஹாஸ் டு நாமினேட் பண்றதுக்காக நாமினேஷன் ஃபைல்ல வந்துட்டு உங்களோட சொத்து மதிப்பை விவரிக்கணும். அதுல கிட்டத்தட்ட ஆதவ அர்ஜுனா அவங்களோட மருமகன், அந்த குடும்பத்து பின்னணியை கொஞ்சம் லிட்டரா பார்க்கலாம். சோ மார்டினோட மருமகன் தான் ஆதவ அர்ஜுனா. அவர் வந்து கிட்டத்தட்ட 450 இருந்து 500 கோடி வரைக்கும் கணக்கு காட்டியிருக்காரு. அவரோட மனைவி லீமா ரோஸ் தன்னுடைய தனி சொத்து அப்படிங்கிறது மட்டும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1500 கோடி கட்டியிருக்காங்க. அது தவிர குடும்ப சொத்துன்னு சொல்லிட்டு இன்னொரு 3500 கட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 5000 கோடி அவங்க கணக்கு கட்டியிருக்காங்க. சோ கணக்கில் வருவதே இவ்வளவு இருந்துச்சுன்னா கணக்கில் வராது எவ்வளவு அப்படிங்கிறது மக்கள் ஊத்துக்கிட்டுலாம். சோ உங்களுக்கு கொஞ்சம் விரிவான பதிலாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். பட் அவங்க நிச்சயமா கண்டிப்பாக அதிகமான வருமான வரி கட்டிட்டு தான் இருக்காங்க. ரொம்ப அருமை. எனக்கு இந்த மாதிரி நம்பர்ஸ் ரொம்ப பிடிக்கும். முடிஞ்சா இந்த நம்பர்ஸும் சொல்லுங்களேன். ஒரு லாட்டரியை வந்து இப்போ ஒருத்தர் நேர்மையா நடத்துறாங்க, மணிப்பூர்னு ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம், ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டேட். தமிழ்நாடு இப்ப இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லையா? சோ அதனால எந்த ஸ்டேட் வச்சுட்டு இருக்கோம் இல்ல, நம்ம மாசச்சூசெட்ஸ்ல லாட்டரி இஸ் வெரி ஃபேமஸ். நம்ம எல்லாரும் விளையாடின்னு தான் இருக்கோம். மெகா மில்லியன்ஸ், மெகா பக்ஸ், இந்த மாதிரி எல்லாம் $1 பில்லியன் அது பெரிய நம்பர்ஸ் எங்க பார்த்தாலும் போர்டு வந்துட்டே இருக்கும் இல்லையா? நேஷனல் வைட் லாட்டோஸ் இருக்கு, ஸ்கிராச்சஸ் இருக்கு. இத பத்தி கொஞ்சம் ஒரு சுருக்கமா கொஞ்சம் டக்குன்னு சொல்ல முடியுமா? அதாவது எவ்வளவு தூரம் லாபம் வருது ஒரு ஸ்டேட்டுக்கு, ஒரு ஏதோ ஒரு ஸ்டேட்டுக்கு அவங்க எப்படி ரன் பண்றாங்க, அதை வந்து எப்படி செலவழிக்கிறாங்க மக்கள் நலத்திட்டங்களுக்கு அப்படின்னு ஒரு சின்னதா ஒரு பார்வை தர முடியுமா? கண்டிப்பா. சோ இங்க நடக்கிற லாட்டரி வந்து கண்டிப்பா ரொம்ப வித்தியாசமா நடக்குது. இந்தியால எப்படி நடக்குது அப்படின்னு அதான் நம்மளோட டாபிக். இந்தியால கிட்டத்தட்ட என்னன்னா ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் தான் லாட்டரி வந்து நடத்துவாங்க. சோ அவங்க வந்து இந்த லாட்டரிக்கு வந்து இவ்வளவு பணம் பட்ஜெட் அப்படின்னு போட்டு வச்சிருவாங்க.
இவர் வந்து என்னன்னா ஏஜென்ட் அப்படின்னு சொல்லலாம். மார்டின்ங்கிற ஏஜென்ட் என்ன பண்ணுவாருன்னா, அவர் வந்து இந்த லாட்டரி டிக்கெட் எவ்வளவு லாட்டரி டிக்கெட் அச்சடிக்கணும், அதுக்கான பரிசு தொகை எவ்வளவு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சோ அந்த பரிசு தொகை தக்க வரி அந்த லாட்டரி டிக்கெட்டோட பிரைஸும் இருக்கும். சோ நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ₹1 லாட்டரி வாங்கிட்டு ₹1,00,000 தான் பரிசு கிடைக்கும். அதே ₹100 லாட்டரி வாங்கினீங்கன்னா 100 லட்சம் கிடைக்கும். சோ அது வந்து அந்த கணக்கு இருக்கு இல்லைங்களா, நீங்க வந்து அது வந்து நீங்க கவர்மெண்ட் வந்து அந்த கணக்கு வச்சிருப்பாங்க. நீங்க எல்லாத்துக்கிட்டையும் ஒரு லட்சம் ₹1 லாட்டரி வாங்கிட்டு நான் 100 கோடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரிசு அறிவிக்க முடியாது. சோ அதுக்கான ரெகுலேஷன்ஸ், ஒவ்வொரு லாட்டரி அதோட விற்பனைக்கு எவ்வளவு விற்பனை பண்ண முடியும் அப்படின்லாம் இருக்கு. சோ அதெல்லாம் கம்ப்ளீட்லி டேக்கன் ஓவர் பை கண்ட்ரோல் பை கவர்மெண்ட். ரெண்டாவது வந்து டிராயிங் அப்படின்னா இந்த முடிவு தேர்தல் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்களா, அந்த ரெகுலர் டிராஸ் வந்து அதையும் கண்டக்ட் பண்றது கவர்மெண்ட் தான். கவர்மெண்ட் இப்படி எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. மூணாவது வந்து கிளைமிங் பிரைசஸ், நீங்க யார் வின் பண்றாங்களோ அவங்க கிளைம் பண்ற அவங்க பரிசு வாங்குறப்போ அதுலயும் கவர்மெண்ட் இடையில நுழையும். ஏன்னா நீங்க வந்து ₹1 கொடுத்து 1 லட்சம் சம்பாதிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கவர்மெண்ட் 1 லட்சத்தை உங்க கையில கொடுக்க மாட்டாங்க, கண்டிப்பா அதை டாக்ஸ் பிடிப்பாங்க. சோ அதுல அதிகமான டாக்ஸஸ் இருக்கும். சோ அதுலயும் கவர்மெண்ட்டுக்கு வருவாய். சோ இது எல்லாத்தையும் நடத்துறது பாத்தீங்கன்னா, இது நடத்துறது அந்த லாட்டரி டிக்கெட் அச்சிடுறது, அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றது ஏஜென்சி வழியமா. ஒவ்வொரு நீங்க முன்ன பாத்திருப்பீங்க, மணிப்பூர், சிக்கிம், ஆந்திரா, ஜெய்ப்பூர், நாகாலாந்து அப்படின்லாம் வித்துட்டு இருந்தாங்க இல்லையா. சோ அதெல்லாம் எப்படி விற்பாங்கன்னா, இந்த ஏஜென்ட்ஸ்க்கு வந்து அந்தந்த டிக்கெட்ஸ் அடிச்சு அவங்களோட ஏஜென்ட் நெட்வொர்க் மூலியமா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இது வந்து பெரிய நெட்வொர்க்கிங் இருக்கிற ஒரு வேலை. சோ அதுதான் வந்துட்டு மார்டின் பண்ணிட்டு இருந்தாரு. சோ அவருக்கு பாத்தீங்கன்னா அந்த நெட்வொர்க்கிங் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு காலத்துல நீங்க நான் சொன்ன மாதிரி ஒரு 1980 இல்ல 1990 சமயத்துல வந்துட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு எல்லாம் போயிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 பேராச்சும் லாட்டரி டிக்கெட் எடுத்துட்டு சுத்திட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் தான் ஏஜென்ட்ஸ். அதே மாதிரி ஒவ்வொரு கடையிலையும் லாட்டரி விற்கும். நீங்க வந்து ஒரு பலசரக்கு கடையில போட்டாலும் அங்க லாட்டரி சீட் டிக்கெட் தொங்கிட்டு இருக்கும். ஒரு 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 சிற்றுண்டி இடத்துக்கு போனோம், டிஃபன் சாப்பிட்ற இடத்துக்கு போனோம், அங்கேயும் லாட்டரி எங்குமே நிறைந்துருச்சு. அந்த நெட்வொர்க்கிங் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுதான் மார்டினோட என்ன சொல்றது பவர் அப்படின்னு. எனவே லாட்டரி அப்படிங்கிறது ஒரு சின்ன சின்ன அதுக்குன்னு தனியா ஒரு கடை இருக்கும். சோ இவர் அந்த மாதிரி கடன் மாதிரி வைக்காம பலசரக்கு கடைகள், சிற்றுண்டி நிறுவனங்கள், சின்ன சின்ன கடைகள், அது தவிர வீதியில் அந்த பஸ் ஸ்டாண்ட் இல்ல சைக்கிள் ஸ்டாண்ட் அந்த மாதிரி இடத்துல வீதிகள்லாம் பாத்தீங்கன்னா லாட்டரி வித்துட்டு இருப்பாங்க. லாட்டரி விற்காத இடமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பரவலாக்குனது தான் இவரோட இது. பட் ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் வந்துட்டு லீகலைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ இன்னைக்கு நிலைமைக்கு இந்தியால பார்த்தீங்கன்னா ஒரு 13 ஸ்டேட்ல இன்னும் அது லீகலா இருக்கு. தமிழ்நாடு முதற்கொண்டு பல மாநிலங்கள்ல வந்துட்டு அதை வந்து பேன் பண்ணிட்டு அதை டிஸ்பேண்டும் பண்ணிட்டு. ஆனாலும் அங்க இருக்கிற லாட்டரி இங்க கொண்டு வந்து விற்கிறதுல வந்துட்டு இது வரைக்கும் தடையில்லை. சோ அதாவது நீங்க இன்னும் கூட போய் போனீங்கன்னா மேகாலய லாட்டரி நீங்க இங்க வாங்க முடியும், தமிழ்நாட்டில் வாங்க முடியும். ஆனா அதை நீங்க அச்சடிச்சு விநியோகம் பண்ண முடியாது. சோ அந்த விநியோக உரிமை அப்படிங்கிறது ஒண்ணு. அந்த லாட்டரி டிக்கெட்டை வந்து யாரு பிரைமரியா ரன் பண்றாங்க அப்படிங்கிறது இன்னொன்னு. சோ கவர்மெண்ட் தான் அதை ரன் பண்ணுது. ஆனா அதுக்குள்ள எல்லா ஆப்ரேட்டிங்கும் பண்றது வந்துட்டு ஒரு ஏஜென்சி. அதுதான் அந்த மார்டின் இல்ல கே ஏ சேகர் அல்லது மணியன் அந்த மாதிரி ஏஜென்ட்ஸ்க்கு பண்றது. வா, ரொம்ப அருமையா விளக்கினீங்க. நன்றி. சரி, இன்னொரு ரொம்ப எளிமையான கேள்வியா இருக்கலாம் இது, பட் சொல்லுங்க. அதாவது கிரிக்கெட்ல எப்படி இருந்தாலும் பெட்டிங், ட்ரீம் 11 இந்த மாதிரி இன்ஃபார்மலா ஓடின்னு இருக்கு. அதுக்கப்புறமா இணையம் மூலமா பெட்டிங்கிறதும் இப்போ சாதாரணமாயிடுச்சு. ஈவன் தோ அதாவது அமெரிக்கால தடை செய்யப்பட்டிருந்தா கூட அது எல்லாமே கூட அங்கங்க போய் நீங்க இது பண்ணலாம். சோ இதெல்லாம் சேர்த்து எப்படி பாக்குறீங்க? இந்த காலகட்டத்துல லாட்டரிய பேன் பண்றதுங்கிறது அவசியமா? யாருக்காக லாட்டரிய பேன் பண்றோம்? வெறும் அரசியல் காரணங்கள் மட்டும்தானா, இல்ல நிஜமாவே அது ஏழைபாறைகளை காப்பாத்துறது? இது கொஞ்சம் பிலோசாபிக்கல் கொஸ்டினா கூட இருக்கலாம், பட் சொல்லுங்க. இல்ல கண்டிப்பா. இப்போ இந்த ஆன்லைன் பெட்டிங்லயும் பாத்தீங்கன்னா யூஸ்வலா அவங்க டார்கெட் பண்றது பாத்தீங்கன்னா அந்த லோ லெவல், மிடில் லெவல் இன்கம் இருக்கிறவங்களதான் டார்கெட் பண்ணுவாங்க. கொஞ்சம் வசதியா இருக்கிறவங்க வந்து ஆன்லைன் பெட்டிங்ல அவங்களோட ஆர்ட்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். இப்ப இங்க கூட நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு யூஎஸ்ல கூட ஸ்டேட் கவர்மெண்ட் ரன் லாட்டரிஸ் இருக்கு. அப்புறம் ஆன்லைன் பெட்டிங், ஏ ரிலேட்டட் ஆன்லைன் பெட்டிங் அப்படின்லாம் இருக்கு. குதிரை பந்தயங்கள், குதிரை பேரங்கள், எல்லாத்துக்கும் பெட்டிங் இருக்கு. இங்கேயும் இருக்கு. ஒன் பெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இந்தியாவில் இருக்கிற மாதிரி இங்க வந்து மல்டிபிள் பெட்டிங் ஏஜென்சிஸ் இருக்கு. இங்க கசினோஸே வந்து இருக்கு. சோ இதெல்லாம் வந்து பெட்டிங் வந்து, ஆனா அது கேளிக்கை அப்படிங்கிற ரகத்துல ஓரளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்க. இங்க கூட பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு கசினோ வந்துட்டு இங்க ஒரு நார்மல் மால்ல திறக்க முடியாது. அதுக்கான ஸ்பெஷல் பெர்மிட் வாங்கி அந்த கசினோ ரிலேட்டடுக்கா எந்த இடத்துல இருக்கோ அங்கதான் பண்ண முடியும். ஏன்னா அங்க பெட்டிங் நடக்கும் அப்படிங்கறனால அதெல்லாம் ரெஸ்ட்ரிக்டட் ஜோன்ஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஆனா லாட்டரி டிக்கெட் அப்படிங்கறதே வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு இருக்காங்க இங்க. சோ அதே மாதிரிதான் இந்தியாலையும். இந்த இந்தியால பாத்தீங்கன்னா இந்த
லாட்டரி டிக்கெட் நடத்துறது அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு வருவாய் கொடுக்கும் இதா பாக்குறாங்க. ஸோ தமிழ்நாடு போன்ற ஒரு மாநிலத்துக்கு ஏன் தேவையில்லைன்னா, தமிழ்நாட்டுல மற்ற தொழில் எல்லாம் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா 2000 இருந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடோட வளர்ச்சி இண்டஸ்ட்ரியல் growth அப்படின்னு பாத்தீங்கன்னா பல மடங்கு உயர்ந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா போன வருஷம் ஜிடிபி எல்லாம் கூட பாத்தீங்கன்னா டபுள் டிஜிட்ல போயிட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து இது தேவையில்லை. ஆனா சிக்கிம் மாதிரி ஒரு மாநிலம் எடுத்துக்கோங்க, கேரளா மாதிரி ஒரு மாநிலம், கேரளாவோட பாத்தீங்கன்னா அவங்களோட வருவாய் ரொம்ப குறைச்சலா தான் இருக்கு. அந்நிய வருவாயில இருந்தா வரப்போகுது. அவங்களுக்கு லோக்கல் டொமஸ்டிக் growth அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பா தேவை. சிக்கிம் மாதிரி மாநிலம், நார்த் ஈஸ்ட்ல இருக்கிற மேகாலயா போன்ற மாநிலங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அது கண்டிப்பா அந்த 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 பணம் தேவைப்படுது. ஸோ அவங்க வந்து அது பண்றது வந்து தேவையான விஷயம் அப்படின்னு பார்க்க முடியும். அருமை. சரி, இப்போ தமிழ்நாட்டுல பேன் பண்ணிட்டாங்க லாட்டரிய. அப்புறம் எப்படி மார்ட்டின் திரும்ப திரும்ப பணம் இவ்வளவு கோடி கோடியா சம்பாதிச்சு அதை எல்லாருக்கும் கொடுத்து ஒரு வள்ளலாவும் ஒரு செல்வந்தராவும் இருந்திருக்காரு? அவர் வந்து என்னன்னா ஸ்மார்ட் பிசினஸ் மேன் அப்படின்னு சொல்லுவோம். மார்ட்டின் அப்படிங்கிறது வந்து அவர் ஒரு ஸ்மார்ட் பிசினஸ் மேன். அவர் என்ன பண்ணாருன்னா லாட்டரியோட நிறுத்திக்கல. அவர் லாட்டரியில கிடைச்ச பணத்தை வந்துட்டு நல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சார். எல்லா மற்ற தொழில்துறையிலும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு அவரோட கம்பெனி வந்துட்டு லாட்டரியை மட்டுமே நம்பி இல்ல. அவங்க கம்பெனி அவங்க ரொம்ப ரொம்ப டைவர்சிஃபை பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட எல்லாமே அவங்க வந்து ரியல் எஸ்டேட்ல டைவர்சிஃபை பண்ணியிருக்காங்க. ரியல் எஸ்டேட் தான் அவங்களோட மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அவங்களோட குடும்பத்தோட இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் ஆகட்டும், மற்ற தொழில்துறைகள் ஆகட்டும், ரிசார்ட்ஸ் நடத்துறதுல ஆகட்டும், அந்த மாதிரி பலவேறு விஷயங்களும் அவங்க டைவர்சிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த வந்த பணத்தை வந்து லாட்டரியிலேயே முழுக்க ஈடுபடுத்த போடாம அதை வச்சு மல்டிபிள் பிசினஸஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்களோட நிறுவனம் வந்துட்டு பாத்தீங்கன்னா லாட்டரியை மட்டுமே நம்பி இருக்கல. அதை தவிர பல்வேறு தொழில், சினிமா எடுக்கிறதுல இருந்து என்னென்ன தொழிலாம் நீங்க இந்தியாவில் தமிழ்நாடு நடத்த முடியுமோ எல்லாமே அவங்க நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ ஒரு அருமையான பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்ல முடியும் மார்ட்டினை. நம்ம வந்து அவர் இது வந்து ஒரு பெரிய கிங் பின்னா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா கூட அவங்களோட டிவர்சிபிகேஷன் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு எல்லாரும் பார்த்து கற்றுக்க வேண்டியது. ஒரு இன்வெஸ்ட் பண்றது எப்படி, ஒரு படத்தை வந்துச்சுன்னா அதை வந்து திருப்பி லாட்டரிலேயே போடாம எந்தெந்த கம்பெனிஸ்க்கு எப்படி எல்லாம் பண்ணணும், ரியல் எஸ்டேட்ல எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அவரோட பையனாகட்டும், அவரோட மகளாகட்டும், அவரோட மருமகன் நடத்துற பிசினஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா லாட்டரியோட ரிலேட்டடா கொஞ்சம் நடத்திட்டு இருக்காங்களே ஒழிய அது தவிர மத்த பிசினஸ் எல்லாம் டைவர்சிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைவர்சிபிகேஷன் தான் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு வந்துட்டு பணத்தை திரும்பி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். பத்ரி கணக்கு பதிப்பகம் ஆரம்பிச்ச போது புத்தகங்கள் எல்லா இடங்கள்லயும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஏற்பாடு பண்ண மாதிரி மார்ட்டின் எல்லா இடங்களுக்கும் கொண்டு போய் பட்டி தொட்டி எங்கும் எளிமையா பண்ற மாதிரி பண்ணியிருக்கார். சரி, இதை ஏன் மத்தவங்களால பண்ண முடியல? ஏன் மார்ட்டின் ஒண்டிதான் இதுல இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தா, அதாவது இப்ப குமுதம் விக்குது, ஆனந்த விடனும் விக்குது, கோக் விக்குது, பெப்சியும் விக்குது. ஏன் மற்றவர்கள் ஏன் இத எப்படி அவருக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டியா அவரோட சக்சஸ்க்கு கொஞ்சம் ஒரு சூட்சுமம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இது நான் சொன்னா நான் மார்ட்டின் ஆயிருப்பேன். பட் ஆனா நம்ம படிச்சது சொல்ல முடியும். சோ மார்ட்டின் என்ன பண்ணாருன்னு சொல்லலாம். என்ன முக்கியமான விஷயம்னு பார்த்தோம்னா, இந்த பேன்லாம் வர்றதுக்கு முன்னாலேயே வந்துட்டு அவர் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி வச்சிருந்தாரு. அவர் வந்து இப்போ வந்து பேன் இண்டியா மூவிஸ், பேன் வேர்ல்டு மூவிஸ் எல்லாம் பேசுறாங்க இல்லைங்களா, அதை வந்து அந்த காலத்திலேயே அவர் வந்து பிசினஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணவர் அப்படின்னு சொல்ல முடியும். சோ ஒரு இடத்துல தடை வரும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த தடைக்கு மாற்றாக மற்ற மாநிலங்களும் இப்படியெல்லாம் கூட்டணி வைக்க முடியும் அப்படின்னு பார்த்தாரு. சோ இங்க தமிழ்நாட்டுல பேன் ஆனோன்னு, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மணியம் அப்படின்னு சொல்லியிருக்கோம், கே சேகர் அப்படின்றவங்க, அவங்களும் வந்து லாட்டரியில மதுரையில கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூர் சைடு தென் மாநிலங்கள்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு வந்து மார்ட்டினோட ராஜ்யம் நடந்துட்டு இருந்தாலும் மதுரை பக்கம் பாத்தீங்கன்னா கே சேகரோட தான் பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு. ஆனா அவங்களால ஏன் டைவர்சிஃபை பண்ண முடியலன்னா, இது வரும்னு முன்னாலே யோகிச்சு மார்ட்டின் என்ன பண்ணாருன்னா இந்த மாநிலங்களுக்கு கூட டைரக்டா கான்டாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ மணிப்பூர் ஆகட்டும், சிக்கிம் ஆகட்டும், அந்த சின்ன சின்ன மாநிலங்கள்ட்ட போயிட்டு உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு பணம் தேவை, உங்களுக்கு லாட்டரி பெரும் வருவாய் கொடுக்கக்கூடிய ஒரு தொழில், நீங்க எனக்கு எக்ஸ்க்ளூசிவ் ரைட் கொடுங்க அப்படின்னு அந்த ரைட்ஸ் வாங்கிட்டாரு. அந்த லாட்டரிக்கான ஏஜென்சியான ரைட்ஸ் அவர் எக்ஸ்க்ளூசிவ் வாங்கிட்டாரு. அதை வந்து மத்த எல்லா ஸ்டேட்டுக்கு எங்கெல்லாம் பேன் பண்ணிருக்கோம் அந்த ஸ்டேட்ஸ்க்குலாம் விரிவுபடுத்த ஆரம்பிச்சார். சோ அது வந்து ஒரு கீ டெசிஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்ல முடியும். மற்றவங்களால இவர் கொடுத்த பணத்தை கொடுத்து அந்த லீஸை வாங்க முடியலன்னு தான் சொல்ல முடியும். சோ அந்த காலத்துல இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இவர் சிக்கிம் கூடயாகட்டும் இந்த எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ் எல்லாம் இந்த சின்ன சின்ன மாநிலம் இருந்து வாங்கினால
இவங்க பேன் பண்ணோம்னா கே.எஸ். சேகருக்கெல்லாம் வந்துட்டு அந்த மாநிலத்துல வந்து இவர் எக்ஸ்க்ளூசிவ் ரைட் பண்ணா மற்ற மாநிலங்கள் ரொம்ப கம்மியாயிருச்சு. ஸோ அவங்களோட தொழில் இருந்துச்சு. அது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து நான் சொன்ன மாதிரி வந்துட்டு அவங்க வந்து ரியல் எஸ்டேட்ல வந்துட்டு ஒண்ணு வந்து ரியல் எஸ்டேட் லேண்ட் வாங்கி விற்கிறது ஒண்ணு, அந்த லேண்ட் கிராபிங்லயும் சில விஷயங்கள் இருக்கு. அது அப்புறம் பார்க்கலாம், அவங்க ஃபேமிலி பத்தி பேசலாம். ரியல் எஸ்டேட் இருக்கு, பில்டர்ஸ் ஒன்று ஆரம்பிச்சாங்க, மார்டின் பில்டர்ஸ் சொல்லிட்டு. விண்ட் ஃபார்மிங் நம்ம சொல்றாங்க இல்லையா, நம்ம அந்த ரினியூவபிள் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுல வந்து இன்னைக்கு வந்து குறிப்பிடத்தக்கது இந்தியா முழுக்க மார்டின் விண்ட் ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலயும் வந்துட்டு பயங்கரமா பண்ணியிருக்காங்க. ஹோட்டல்ஸ் நடத்துறது, இப்போ எப்படி ஒரு செயின்ஸ் ஆஃப் ஹோட்டல்ஸ் இருக்கோ, ஹாஸ்பிட்டல் ரெடியூஷன் அதுலயும் பண்ணிருக்காங்க. அதையும் வந்து ஃபியூச்சர் கேமிங் அப்படிங்கிற அவங்க கம்பெனி தான். இப்ப மார்டின் லாட்டரி அப்படிங்கிற நிறுவனத்தை வந்து ஃபியூச்சர் கேமிங் அப்படின்னு மாத்திட்டாங்க. அது தவிர வழக்கம் போல எல்லாருக்கும் பணம் வந்தா என்ன பண்ணுவாங்க, காலேஜ் திறப்பாங்க, யூனிவர்சிட்டி திறப்பாங்க, அதையும் பண்ணிருக்காங்க அவங்க. சோ ஒரு குறிப்பிட்ட பணம் வந்த பிறகு அதை எப்படி எல்லாம் டிவர்சிஃபை பண்ணணுமோ அதெல்லாம் அப்படியே டிவர்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து முக்கியமான விஷயம் வந்துட்டு கேம் பிளான். பிசினஸ் இந்த மாதிரி இது மாதிரி எல்லாம் தடைகள் வரலாம், இந்த மாதிரிலாம் பேனிங் எல்லாம் வரப்போகுது அப்படின்னு முன்னரே யோசிச்சு மத்த எங்கெங்க ஸ்டேட்ல எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அது எல்லாம் ரூத்லெஸ்ஸா போய் கேப்சர் பண்ணி வச்சுட்டாரு. அதனாலதான் மத்த லாட்டரி கம்பெனிஸ்னால ஏன் பேன் இந்தியா லெவல்லயே அப்போ நிறைய லாட்டரி கம்பெனிஸ் எல்லாம் இருந்துச்சு, அவங்க எல்லாம் கூட சஸ்டெயின் பண்ண முடியல. சோ அவங்க எல்லாம் சஸ்டெயின் பண்ண முடியாது, இவர் சஸ்டெயின் பண்ணி ஜெயிச்சதுக்கு இதுதான் முக்கியமான காரணம் நான் நினைக்கிறேன். வா வா சரி, இந்த டாபிக்ல நான் ஏன் விருப்பப்பட்டேங்கிறது வந்துட்டு டாஸ்மாக்ல எப்படி காசு அடிக்கிறாங்கன்னு தெரியும். சரி, அது புரியுது ஓரளவு, அது இன்னொரு நாள். பட் லாட்ரியில எப்படி பணம் அடிக்க முடியும், லாட்ரியில போய் என்ன அடிக்க முடியும் அப்படிங்கறதான் இந்த கேள்வியில தான் நம்ம இந்த இதையே ஆரம்பிச்சோம். லாட்ரியில எப்படி ஊழல் பண்ணலாம், எப்படி ஒன்ன வந்துட்டு 1000 ஆக்கலாம், அந்த சூட்சுமத்தை கொஞ்சம் சொல்லுங்க. இது வந்து நான் சொல்றது வந்து கொஞ்சம் தவறாவும் இருக்கும், கொஞ்சம் எக்ஸாஜரேஷனாவும் இருக்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்ச நான் சொல்றேன். ஸோ லிட்டரலா நீங்க லாட்டரி டிக்கெட் அடிக்கிறது அப்படிங்கிறது ரூபா நோட்டை பிரிண்ட் பண்ற மாதிரி தான். ஏன்னா நீங்க கவர்மெண்ட், நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் கம்ப்ளீட்லி ரெகுலேட்டட் பை கவர்மெண்ட், அதாவது கவர்மெண்டின் மேற்பார்வையில் தான் இதெல்லாம் நடக்கும். ஆனா கவர்மெண்ட் வந்து நீங்க ஒரு காலத்துல வந்துட்டு கோடிக்கணக்கான லாட்டரி டிக்கெட்டுகள் வித்துட்டு இருந்தாரு ஒரு நாளைக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் கோடிக்கணக்கான டிக்கெட் விற்கும். ஸோ நீங்க ஒரு டிக்கெட்டோட ஒரு கோடின்னு வச்சா கூட, ஒரு ரூபான்னு வச்சா கூட ஒரு நாளைக்கு 1 கோடி. ஆனா அந்த சமயத்திலேயே நான் சொல்ற 90களும் 2000 சமயத்திலும் அதுக்கு முன்னால காலத்துல 1 ரூபா டிக்கெட், 2 ரூபா டிக்கெட், 5 ரூபா டிக்கெட், 10 ரூபா டிக்கெட் எல்லாம் இருந்துச்சு. அந்த டினாமினேஷன்ல போய் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 கோடி டிக்கெட் தமிழ்நாட்டில் மட்டுமே வித்துட்டு இருந்துச்சு ஒரு காலம். இப்ப இந்தியா முழுக்க எவ்வளவு விற்கும்? ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்தியா முழுக்கவும் ஒரு 5 கோடி தான் விற்கும்னு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 5 கோடி வித்துச்சுன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு விற்கும்? புரியுதுங்களா? சோ அந்த எல்லா பணத்தையும் வந்து நீங்க பரிசு மூலமா, அதாவது நேர்மையா நடந்தீங்கன்னா அந்த பணத்தை நீங்க பரிசு மூலமா கொடுத்தீங்கன்னா கூட கவர்மெண்ட் ரெகுலேட்டட் படி ஒரு ஏஜென்சிக்கு வந்து 40 இருந்து 50 விழுக்காடு அதுல லாபம் கிடைக்கும். அதுல கவர்மெண்ட்டுக்கு ஒரு 20 விழுக்காடு லாபம் கிடைக்கும். சோ நீங்க வந்து நான் சொன்ன மாதிரி 5 into 300 போட்டீங்கன்னா 1500 கோடி அந்த வருஷம் வந்து லாட்டரி டிக்கெட்ல உங்களுக்கு வருவாய் டோட்டல் ரெவன்யூ வந்தா கூட அதுல பிரிண்டிங் சார்ஜஸ், பரிசு தொகை எல்லாம் போக கூட இவங்களுக்கு வந்து 30 இருந்து 40% லாபம் நிற்கக்கூடிய சாத்தியக்கூறுகள். இது நேர்மையா நடந்தாலே அந்த அளவுக்கு. இப்ப நான் அதுல எப்படி எல்லாம் கோல்மால் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எவ்வளவு லாட்டரி டிக்கெட் அச்சடிக்கிறீங்க அப்படிங்க, ஏன்னா பிரிண்டிங் பிரஸ் உங்ககிட்ட தான் இருக்கு. அது வந்து நீங்க எவ்வளவு அச்சடிக்கிறீங்க, அந்த எவ்வளவு நம்பர் போடுறீங்கன்னு எப்படி தெரியும் இல்லையா? அதுல நீங்க நம்பர் போட்டு அந்த நம்பரை வந்து நீங்க கவர்மெண்ட் கொடுக்கணும். ஒரே நம்பர் போட்டு பல வாட்டி அடிக்கலாம். விற்காத லாட்டரி டிக்கெட்டை அதே சீரியல் நம்பரை திருப்பி அடிச்சு இன்னொரு, அதெல்லாம் யார் ரெகுலேட் பண்றது? ஒரு நாளைக்கு கோடி லாட்டரி டிக்கெட் விற்கிற இடத்துல எந்த ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சினால அதை போய் லீகலா வெரிஃபை பண்ற அளவுக்கு அந்த காலத்துல இருந்துச்சுன்னு தெரியல. இந்த காலத்துலயும் கூட இருக்கான்னு தெரியல. இப்ப நீங்க உங்ககிட்ட ஒரு பிரிண்டிங் பிரஸ் இருக்கு, நீங்க சொல்றீங்க எனக்கு வந்து 1 இருந்து 1 லட்சத்துக்குள்ளார நம்பர் இருக்கிற மாதிரி லாட்டரி டிக்கெட் அடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்றீங்க. நீங்க ஒரு 10,000 டிக்கெட் மீண்டும் மீண்டும் ஒரு 10 வாட்டி அடிக்கலாம் அப்படின்னு எனக்கு எப்படி தெரியும்? அதை விற்கலான்னு எப்படி தெரியும்? அது யார் ரெகுலேட் பண்றாங்க? சோ அது ஒரு விதத்துல நம்பர் ஆஃப் லாட்டரி டிக்கெட்ஸ் பீங் printed and the numbers that are printed was not regulated. அது வந்து அந்த அளவுக்கு ரெகுலேட் பண்ணல. சட்டத்துக்கு நடுவில் புகுந்து அதை எடுக்க முடியும். சோ அது ஒரு வகையான, நான் சொன்னது ரெண்டு விதம். முதல்ல வந்து சட்டப்பூர்வமா நடத்தினாலே உங்களுக்கு இது 25-30% விழுக்காடு உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அதை தவிர இந்த மாதிரி கொஞ்சம் கோல்மால் பண்ணீங்கன்னா, நீங்க 1 லட்சம் தான் அடிக்கிறவன்னு வச்சிருப்பீங்க நீங்க, ஆனா ஒரே நம்பரை பல முறை அடிச்சு 1 லட்சத்தை 2 லட்சம் ஆக்க முடியும். அப்படியே டபுள் ஆயிடுச்சு உங்களோட ப்ராஃபிட். மூணாவது, நீங்க பரிசுக்கு இந்த குழுக்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா, அது ஒரு தமிழ்நாட்டுக்கு ஸ்டேட்டுக்கு ஒரு பரிசு சீட் இல்ல.
அதுலயும் பொற்குவியல் திட்டம் அப்படின்னு ஒரு பொற்குவியல் பரிசு திட்டம் அப்படின்னு ஒரு லாட்டரி இருக்கும். அப்புறம் டெய்லி லாட்டரிஸ், ஸ்கிராச் லாட்டரிஸ், ஓகேங்களா. அது தவிர வந்துட்டு அதுக்கப்புறம் மந்த்லி வர்றது, அப்புறம் மெகா போனஸ் லாட்டரிஸ் அப்படின்லாம் 1 கோடி, அந்த சமயத்துல 1 கோடிங்கிறது பெரிய அமௌண்ட் ஆஃப் 50 கோடி 100 கோடி அந்த மாதிரி எல்லாம் லாட்டரி டிக்கெட் வரும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு மாசத்துக்கு ஒரு டார் மணி. ஸோ அதெல்லாம் ஹெவிலி அன்ரெகுலேட்டடா போயிடுது. அதுவும் இந்த ஸ்கிராச் லாட்டரிஸ் அப்படிங்கிறது ஜெயலலிதாவோட லாஸ்ட் பின் தான். இந்த ஸ்கிராச் லாட்டரிஸ் இன்ஸ்டன்ட் இது. நீங்க என்ன பண்ணலாம்னா ₹1 அந்த ஒரு லாட்டரி வாங்க அது ஸ்கிராச் பண்ணீங்கன்னா இமீடியட்டா உங்களுக்கு பணம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கு வந்து நிஜமாவே போதையா போயிடுச்சு நிறைய பேருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இப்படி எல்லாம் தான் கோல்மால் பண்ணி. மூணாவது முக்கியமான விஷயம் தான், நீங்க வந்து இந்த குழுக்கள் நடத்துறீங்க இல்லையா, குழுக்கள்ல வர நம்பரை வந்து விக்கலன்னு வச்சுக்கோங்க, அந்த பணம் ஏஜென்சிக்கு தான் போகும். சோ நீங்க அந்த டிஸ்ட்ரிபியூஷன் கணக்கெல்லாம் யாரு வச்சிருந்தாங்கன்னே தெரியல. இப்ப நீங்க மணிப்பூர்ல வச்சிருக்கீங்க, இவங்க ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டத்துல ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த டிக்கெட் அச்சடித்த டிக்கெட்டுக்கு தான் பணம் நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஏற்கனவே வாங்கின யாராவது ஒருத்தர் வாங்கினு தெரியும். அது வாங்கினவங்க யாரு, அதையெல்லாம் நீங்க எப்படி எல்லாம் மேனிபுலேட் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் யாருமே தெரியல. இப்ப நீங்க லாட்டரி டிக்கெட் அச்சடிக்கிறீங்க, ஒரு பூத்ல இருக்கிற இதுக்கு தான் உங்க அந்த குழுக்கள்ல கிடைக்கும் அப்படின்னு நீங்க டிட்டர்மின் பண்ணிக்கலாம், ப்ரீ டிட்டர்மின் பண்ணிக்கலாம். பண்ணினா கூட அப்படி நீங்க பண்ணா கூட அதுல தவறு நடந்தா கூட கண்டுபிடிக்க முடியாது. சோ இப்படியெல்லாம் பல வகையில கோல்மால் சொன்னா இது வந்து எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு சாதாரண ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் தெரிஞ்சதுதான். நீங்க அதுலயே ஜித்தனா இருந்தீங்கன்னா இன்னும் பல இந்த ஆர்ட்ஸ் வச்சு நிறைய பிளே பண்ணலாம். இந்த எவ்வளவு ஆர்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது, அது இவ்வளவு லாட்டரி டிக்கெட் வித்தா இவ்வளவு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த ஆர்ட்ஸை வச்சு எப்படி அவங்க அரசியல் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது அப்புறம் பார்க்கலாம். பட் இந்த மாதிரி நிறைய மெத்தடாலஜிஸ் இருக்கு. இது வந்து ரொம்ப சிம்பிளஸ்ட் மெத்தடாலஜி பாத்தீங்கன்னா, just by manipulating the numbers, just by manipulating how many tickets you're building, just by manipulating how the அந்த ஃபைனல் இந்த தேர்தல் குழுக்கள் எப்படி நடக்கிறது அப்படிங்கறத வச்சு நீங்க நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். முக்கியமான தகவல்கள். பிகாஸ் சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போகும்போதே கூட எங்க ஃப்ரெண்டு ஒருத்தன் முக்கு செட்டியா கடையில நிறுத்தி இது வாங்குவான், ஸ்கிராட்ச் வாங்குவான். அவன் வந்துட்டு அதாவது இதுக்குதான், அதாவது அவர் வந்து செட்டியாரே என்ன பண்ணுவார், சாக்லேட்டு, பென்சில், இந்த மாதிரி எல்லாம் ஸ்டிக்கர், இந்த மாதிரி எல்லாம் பரிசு வச்சிருப்பாங்க. அதெல்லாம் இந்த இது பார்ப்பான். ஸோ அவருக்கு அநேகமா எதுவுமே விழாது, இருந்தாலும் டெய்லி ஆடி ஆடி பார்ப்பான். அவரும் ஏதோ போனா பருதுப்பா இன்னைக்காக உனக்கு இந்த சாக்லேட்டை வச்சுக்கோ அவரே கொடுப்பார். ஸோ அப்போல இருந்தே முக்கு கடையில பண்ணதை இன்னும் கொஞ்சம் பெரிய லெவல்ல சினிமாஸ்கோப் லெவல்ல பண்ணியிருக்கார். சரி, இப்ப நம்ம மார்ட்டின் குடும்பத்துக்குள்ள போயிடலாம். அவங்களோட அரசியல் பின்னணி எல்லாத்தையும் பத்தி சுருக்கமா சொன்னீங்க, ஓரளவு விரிவா சொல்லிடுங்க. இன்னொன்னு முக்கியமா நான் பார்க்க நினைச்சது, சட்டம் தன் கடமையை செய்யும். சோ இவ்வளவு தூரம் நம்ம குற்றச்சாட்டுக்களை பாசிபிலிட்டிஸ சொல்லியிருக்கோம். சோ இந்த பாசிபிலிட்டிஸ வந்துட்டு சட்டபூர்வமா எப்படி வழக்குகள் என்ன இருக்கு, அவங்க மேல என்னெல்லாம் குற்றம் சாட்டப்பட்டிருக்குங்கிறதையும் சொல்லுங்க. கண்டிப்பாக அவங்க மேல நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதுல சில வந்து அவங்க வெளியில வந்துட்டாங்க, சிலது இன்னும் வெளியே வராம இருக்காங்க, சிலது வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு திருப்பி நிலுவையில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய கேசஸ் இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா சாண்டியாகோ மார்ட்டின் மேலேயே வந்துட்டு நிறைய குற்றச்சாட்டுகள். நான் சொன்ன மாதிரி அவர் லேண்ட் கிராபிங் கேஸ்ல வந்துட்டு அவர் சிறையிலேயே அடைக்கப்பட்டார் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாலேயே போயிடுச்சு. அப்புறம் வந்து முக்கியமான குற்றம் 2014 சிக்கிம் லாட்டரி ஃப்ராட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இதெல்லாம் கூகுள்ல நீங்க தேடி பார்க்க முடியும். சிக்கிம் லாட்டரி ஃப்ராட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபியூச்சர் கேமிங் கம்பெனி ஆகட்டும், அவங்க ஃபேமிலி டைரக்டர்ஸ் எல்லாத்தையும் மேலேயும் வந்துட்டு ஒரு பெரிய இது பண்ணாங்க. அதுல வந்து கிட்டத்தட்ட வந்து உறுதி செஞ்சுட்டாங்க, டாக்குமெண்ட்ஸ் உறுதி செஞ்சுட்டாங்க. ஆனா கோர்ட் கேஸ் இன்னும் நிலுவையில தான் இருக்கு. 2014 சிக்கிம் லாட்டரிக்காக கிட்டத்தட்ட 4500 கோடி இழப்பு அப்படின்னு சொல்லிட்டு சிக்கிம் அரசுக்கு இழப்பு வந்திருக்குன்னு போட்டிருக்காங்க, சிக்கிம் நாட்டை. அப்புறம் வந்துட்டு இந்த எலக்ட்ரல் பாண்ட்ல இந்த மணி லாண்டரிங் மல்டி ஸ்டேட் ஸ்கீம்ல பணத்தை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல நகருது. அதுலயும் வந்துட்டு சாண்டியாகோ ஆகட்டும், மார்ட்டின் சாண்டியாகோ தான் அவரோட இவரு லீமா மகன்கள் எல்லாத்தையும் மேலேயும் வந்துட்டு ரீடு. இது என்ன ஃபேக் டிக்கெட்ஸ், நான் சொன்ன அந்த ஃபேக் டிக்கெட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த கவர்மெண்ட் வந்து இதுதான் பண்ணணும் அப்படின்றாங்க. இது தவிர கிட்டத்தட்ட 300 இருந்து 400 ஷெல் கம்பெனிஸ் கிரியேட் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அது பிளாக் மணி லாண்டரிங்காக, அதாவது பிளாக் ஒயிட் ஆக்குறது, விழுக்கிறதுக்காக வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கருப்பு பணத்தை வெள்ளையாக்குறதுக்காக சும்மா நாமிக்கி பாஸ் ஒரு கம்பெனி தொடங்குறது. அந்த கம்பெனி அப்புறம் என்ன பண்றதுன்னா, இந்த பணத்தை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொருத்துக்கு மூவ் பண்றப்போ கருப்பை வெள்ளையாக்குறதுக்கான முயற்சிகள் அதுலயும் மாட்டிட்டு இருந்திருக்காங்க. அந்த கேஸும் இன்னும் நிலவில தான் இருக்கு. இதுல தமிழ்நாடு, கேரளா இது 2010 இருந்து விற்பனை செய்யக்கூடாதுன்னு தடை விதிச்சிருக்காங்க தமிழ்நாட்டுல.
ஒரு காலகட்டத்தில் என்ன ஏஜென்சி பண்ணக்கூடாது, அப்புறம் இதுக்கப்புறம் லாட்டரி டிக்கெட் விற்பனை செய்யக்கூடாது. ஆனா அதுலயும் வந்துட்டு இங்க வந்து அது மாதிரி அண்டர் கிரவுண்ட்ல வித்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு. மூணாவது மேகாலயால நான் சொன்னேன் இல்லைங்களா, மத்த எந்த ஏஜென்சியும் அங்க பங்களிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு மோனோபொலி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரெகுலேட்டரி வயலேஷன்ஸ். அதுலயும் வந்து ஃபியூச்சர் கேமிங் போட்டிருக்காங்க, அதுவும் நிலுவையில் இருக்கு. இன்கம் டேக்ஸ் ரைட்ஸ், டாக்ஸ் இவேஷன், இவங்க குடும்பம் எல்லார் வீட்லயும் குடும்பத்துல இது வரைக்கும் இன்கம் டேக்ஸ் ரைட் நடந்திருக்கு. இந்த இன்கம் டேக்ஸ் ரைட்ல என்னென்னலாம் கிடைச்சிருக்கு, எவ்வளவு பணம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட சொத்துக்கள் பல முறை முடக்கப்பட்டிருக்கு. நான் சொல்றது சொத்து முடக்கம்னா 10 கோடி 15 கோடி எல்லாம் இல்ல, ஒவ்வொரு முறை முடக்கப்பட்ட போதும் 400 கோடி 500 கோடி அளவுக்கு சொத்து முடக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி பல சமயத்துல வந்துட்டு, அதாவது பினாமி பேர்ல சொத்து வச்சிருக்கிறதும் ஆகட்டும், டாக்ஸ் இவேஷன் ஆகட்டும், அப்படி நிறைய கேஸ்க்கு இவங்க மேல இருக்கு. மூணாவது அடுத்தது இல்லீகல் ஆபரேஷன். நான் சொன்ன மாதிரி இந்த இல்லீகல் ஆபரேஷன் அப்படிங்கிறது ஒண்ணு வந்து டிக்கெட்ஸ், நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் புக்கிங் பண்றது ஒண்ணு, அப்புறம் சீட்டிங், யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கறது வந்துட்டு இவங்க விற்பனை ஆகாத சீட்டுகளுக்கு வந்து பரிசு விழுந்தா சொல்லி இவங்க நிறுத்தி வச்சிருப்பாங்க. அதுவும் வந்து இன்வெஸ்டிகேஷன் இன்னும் ஆக்டிவா போயிட்டு இருக்கு, அதுவும் கேஸ் நிலுவையில இருக்கு. அது தவிர நிறைய பிசினஸ் லோவர் கோர்ட்ல வந்து சின்ன சின்ன கேஸ்கள் நிறைய போயிட்டு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட அவங்க மேல, குடும்பத்து மேல வந்து பெரும் நிலுவையில் இருக்கும் கேஸே அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 இருந்து 30 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இது எல்லாமே நிலுவையில் இருக்கும் கேஸ். சிலதெல்லாம் நிரூபிக்கப்பட்டிருக்கு. நான் சொன்ன மாதிரி இந்த சிக்கிம் லாட்டரி வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு, ஆனாலும் நிலுவையில் இருக்கு. அப்புறம் அந்த இடி, நான் சொன்ன எலெக்ஷன் டைரக்டரேட் ஃபேக் டிக்கெட்ஸ், அதுவும் வந்துட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கு. இது இருக்கு டிஎன் தமிழ்நாடு கேரளா, அதுவும் நிரூபிக்கப்பட்டிருக்கு, நிலுவையில் இருக்கு. ஆனா இதெல்லாம் ஃபைனல் இது வந்த வரையும் தெரியும். சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பல கேஸ்கள் இவங்க மேல நிலுவையில் இருக்கு. நான் சொன்ன இதெல்லாம் தான் இருக்கு. இதை தவிர நிறைய சின்ன சின்ன குற்றப்பிரிவுகள்லாம் இருக்கு அப்படின்லாம் சொல்ல முடியும். சோ இதுல வந்து இவங்களுக்கு வந்து கணக்கு பிள்ளையா இருந்த ஒருத்தர், அவர் வந்து திடீர்னு கொலை செய்யப்பட்டிருக்காரு, அந்த வழக்கம் வந்து நிலுவையில் இருக்கு. அது மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த பின்னணி எடுத்து பாத்தீங்கன்னா, அந்த லாட்டரி குடும்பத்தின் பின்னணி எடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு திரைப்படத்தை எப்படி எல்லாம் பாப்பீங்களோ அது அந்த அளவுக்கு எல்லாம் அதுல எல்லாம் மர்மங்கள் நிறைந்த ஒரு த்ரில்லர் காட்சியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வா யா ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. பட் எனிவே, விரிவான தகவல்களுக்கு நன்றி. நான் என்ன கேள்வியை தவற விட்டேன் நம்ம மார்ட்டின் குடும்பத்தை பத்தி, இல்ல வேற ஏதாவது மேலதிக தகவல்கள் ஏதாவது உண்டா? கடைசியாக அதுக்கப்புறம் குடும்பத்தை பத்தி நிறைய பேருக்கு தெரியாது, பட் அந்த குடும்பத்தை பத்தி சொல்லிடலாம். இப்ப நிறைய இப்ப லீமா ரோஸ் வந்து இப்போ அதிமுகல சேர்ந்து ஜெயிச்ச பிறகுதான் அவங்களுக்கு வந்து அவரை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்களோட அதுவும் அவங்க வேட்புமனு தாக்கல்லே வந்துட்டு 1500 கோடி எனக்கு தனி சொத்து இருக்கு அப்படின்னு எல்லாரும் கொஞ்சம் திரும்பி பார்த்தாங்க. இப்ப வந்து அவங்களோட நிழல் ராஜ்யம் அப்படிங்கறது வந்துட்டு வெளிச்சத்துக்கு வந்த ராஜ்யம் ஆயிருச்சு. சோ ஃபர்ஸ்ட் வந்து சாண்டியாகோ மார்ட்டின், அவர் தான் வந்து குடும்பத்திற்கு தலைவர். ஆனா சாண்டியாகோ மார்ட்டின் வந்து அவரு எப்படி ஆரம்பிச்சார் அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து சின்ன வயசுல, அது கிட்டத்தட்ட 13 வயசுல இருக்கிறப்ப 1970 மயான்மார் பர்மால இருந்து வந்தவர். பர்மால இருந்து இங்க வந்து சின்ன சின்ன பிசினஸ் தான் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் அந்த லாட்டரி சீட்டு தயாரிக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் சடார்னு பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்போனென்ஷியல் growth 70s 80s எல்லாம் பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி KS சேகர், மணியன் அப்படின்றலாம் இருந்தாங்க. அவங்க எல்லாம் இருந்தப்ப வந்துட்டு ஒரு எக்ஸ்போனென்ஷியல் growth கோயம்புத்தூர்ல வச்சிருந்தாரு. அந்த மாதிரி ஒரு டக்குன்னு ஒரு பெரிய growth தான் ஆச்சு. சோ இவரோட மனைவி தான் லீமா ரோஸ். சோ சாண்டியாகோ மார்ட்டின் அப்படிங்கிறது தான் லாட்டரி கிங், அவரோட மனைவி தான் லீமா ரோஸ். சோ இதுல நிறைய பேருக்கு தெரியாது என்னன்னா, லீமாக்கு 2 சகோதரர்கள் இருக்காங்க. ஒன்னு வந்து ஜான் பிரிட்டோ, இன்னொருத்தர் வந்து கென்னடி. இவங்க 2 பேருமே கூட சாண்டியாகோவோட இதுலதான் இருக்காங்க, அந்த குடும்பத்தை கூட சேர்ந்தவங்க. சோ ஜான் பிரிட்டோ வந்துட்டு அவரும் ஃபியூச்சர் கேமிங்ல டைரக்டர். அவர் வந்து சிபிஐ ஃப்ராட் கேஸ்ல அரெஸ்ட் ஆனவர், இன்னும் அரெஸ்ட் ஆயிருக்காரு அப்படிங்கிற விவரம் எனக்கு தெரியல. ஜான் பிரிட்டோ அப்படிங்கிறவர். ரெண்டாவது ஜான் கென்னடி அப்படிங்கிறவர், அவர் வந்து ஆக்சுவலா அவரு தான் அந்த மேகாலயா டிஸ்ட்ரிபியூட்டர், அந்த அதுக்கப்புறம் பூட்டான் அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன்லாம் அவர் தான் வச்சிருந்தாரு, ஜான் கென்னடி அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து கிட்டத்தட்ட அவரோட பார்ட்னர் மாதிரி. இப்போ ஜான் பிரிட்டோ வந்துட்டு டிரெக்டரா தான் இருந்தாரு. ஆனா ஜான் கென்னடி அப்படிங்கிற இவங்க 2 பேருமே வந்து லீமா ரோஸோட சகோதரர்கள். ஆனா அவங்க வந்து சாண்டியாகோ மார்ட்டினோட பார்ட்னர்ஸ். அதாவது ஜான் கென்னடி அப்படிங்கிறது பார்ட்னரா இருந்தாரு, ஜான் பிரிட்டோ அப்படிங்கிறவர் வந்து டைரக்டரா இருந்தாரு. சோ இவங்க 3 பேரும் நடத்திட்டு இருந்தாங்க. அவங்களோட மனைவி தான் அந்த மார்ட்டின் சாண்டியாகோட மனைவி தான் லீமா ரோஸ். சோ லீமா ரோஸுக்கு வந்து 2 குழந்தைகள். ஒன்னு வந்து ஓசே சார்ல்ஸ் மார்ட்டின் அப்படிங்கிறவரு, ரெண்டாவது வந்து டெய்சி மார்ட்டின். சோ இப்போ இன்னைக்கு இந்த ஃபியூச்சர் குரூப்போட இதா இருக்கிறது வந்துட்டு சார்ல்ஸ் மார்ட்டின் தான்.
சோ இங்க இருந்தா இவங்களோட அரசியல் தொடங்குது. இவர் வந்து பொலிட்டிஷியன் எல்ஜேகே பார்ட்டி அப்படிங்கிற ஒரு பார்ட்டியில போய் என்டிஏ கூட்டணியில வந்துட்டு இன்னைக்கு ஜெயிச்சிருக்காரு சார்ல்ஸ் மார்டின். சோ அவரு ஒரு எம்எல்ஏ. அவங்களோட மனைவி ஜான் சாண்டியாகோ லிமோட மகள் வந்து டெய்சி மார்டின். அவங்களும் இப்ப வந்து டைரக்டரா தான் இருக்காங்க. அவங்களும் ஃபியூச்சர்ல இருந்துட்டு அவங்களும் ஒரு ஓனரா தான் ஆப்ரேட் பண்றாங்க. டெய்சி மார்டினோட கணவர் தான் ஆதவ் அர்ஜுனா. சோ அவர் வந்து டிவிகே பார்ட்டியில இருக்காங்க. சோ இவங்க வந்து அதிமுக, லீமா ரோஸ் அதிமுக இருக்காங்க. சார்ல்ஸ் மார்டின் எல்ஜேகே பார்ட்டின்னு ஒண்ணுல இருக்காரு, லோக் ஜனதா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வந்து டெய்சி மார்டின் எந்த கட்சியிலும் இல்ல, ஆனா ஆதவ் அர்ஜுனா டிவிகே பார்ட்டியில இருக்காங்க. சோ அவரு ஜெனரல் செக்ரட்டரியா, அது பொதுச் செயலாளராக இருக்காரு. ஸோ பொதுச் செயலாளர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுக கட்சியோட பொதுச் செயலாளர் ஜெயலலிதா இருந்தாங்க, கருணாநிதி வந்து திமுகவோட பொதுச் செயலாளர் இருந்தாங்க. ஸோ டிவிகே பார்ட்டியோட ஜெனரல் செக்ரட்டரி ஆதவ் அர்ஜுனா. சோ கிட்டத்தட்ட டிவிகே பார்ட்டியை நடத்தினார், நிர்வாக இயக்குனர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஆதவ் அர்ஜுனன் பார்க்கலாம். சோ இது இவங்களோட பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சோ இது இன்னொரு இந்த லாட்டரியிலேயே இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் சொன்ன ஆர்ட்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தேன் இல்லைங்களா. இந்த ஆர்ட்ஸ் என்னன்னா, இதுல வந்து டச் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா இந்த டச் புக்கிங் அப்படிம்பாங்க. என்ன பண்றோம்னா, நீங்க இதுல இந்த குதிரை பந்தயத்துல வந்துட்டு இல்ல இந்த ஆர்ட்ஸ் எல்லாம் வச்சு என்ன பண்ணீங்கன்னா, நீங்க புக் பண்றது எப்படின்னா, அந்த பெட்டிங்ல எப்படி கட்டணும்னா, எப்படியாச்சும் உங்களுக்கு பணம் வந்துடும். அந்த ஆர்ட்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்க பணம் கட்டுவீங்க. ஆனா அதுல வந்துட்டு எல்லாருக்கும் பணம் உங்களுக்கு வந்து ஒரு டெக்னிக்கல், அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா பாசிபிலிட்டி கவர் பண்றது. சோ இப்படி வந்தா வருமா அப்படி வந்தா வருமா அப்படின்னு சொல்லுது. சோ இந்த இதை வந்து இப்போ நீங்க பாத்தீங்கன்னா டச் புக்கிங் அப்படின்னு நீங்க தெரிஞ்சீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு சாண்டியாகோ குடும்பத்தை பேர் தான் வரும். ஏன்னா அதை கம்ப்ளீட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணவங்க அவங்க தான். சோ லாட்டரியால புகழ் பெற்றவங்க அந்த லாட்டரியில இருக்கிற ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி தான் இந்த அரசியல்ல நின்றுருக்காங்க. இன்னைக்கு வந்து லீமா ரோஸ் அவர்களோ ஆதவ் அவர்களோ சார்ல்ஸ் அவர்களோ ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்ல முடியும். சோ இது அவங்களோட குடும்ப பின்னணி அப்படின்னு சொல்லலாம். நீங்க கவர் பண்ணாத இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது, நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் அப்படின்னா இந்த எலக்ட்ரல் பாண்டிங். இந்த எலக்ட்ரல் பாண்ட் அப்படிங்கறது வந்து தடை செய்து போயிட்டோம். பட் நீங்க அதுக்குள்ள போறதுக்கு முன்னால உங்களோட கேள்வி ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லுங்க ஃபேமிலி பத்தி. இல்ல எலக்ட்ரல் பாண்ட் நீங்க சொன்னபோதுதான் எனக்கே புதுசா இருந்தது. அதாவது அந்த வருஷம் அந்த லாபத்தை விட மிக அதிகமாக எலக்ட்ரல் பாண்ட், நல்ல சிஸ்டம் அது. பிகாஸ் ஒரு கட்சிக்குள்ள வரக்கூடிய பணத்தை பத்தின இந்த இதுங்கிற போது நீங்க சொன்னது தகவல் கொஞ்சம் அதிர்ச்சி ஊட்டும் விதமா தான் இருந்தது. நான் சொல்ற மாதிரி நான் அதை அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. அதை பத்தி கொஞ்சம் சொல்லிடுங்க. நம்ம இதுக்கு எலக்ட்ரல் பாண்ட் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயங்க. இப்போ வந்து நீங்க வந்து ஒரு கட்சிக்கு வந்து பணம் கொடுக்கணும்னா, முன்ன மாதிரி நீங்க பணம் கொடுத்தீங்க வெளிப்படையா போய் கொடுத்தீங்கன்னா அது வந்து லஞ்சம் கிஞ்சம்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சிக்க முடியும். சோ அதனால என்ன பண்ணலாம்னா, நீங்க போய் கவர்மெண்ட் கிட்ட சொல்லி நான் வந்து எலக்ட்ரல் பாண்ட் வாங்குறேன் அப்படின்னு வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அந்த பாண்டை வந்து நீங்க ஒரு கட்சிக்கு கொடுக்கலாம். சோ இது என்ன முக்கியமான விஷயம் அம்சம் இருந்துச்சுன்னா, பாஸ்டன் பாலா தான் போய் இந்த எலக்ட்ரல் பாண்ட் வாங்கினாரு, இவர் இந்த கட்சி தான் கொடுத்திருக்காரு அப்படிங்கறது வந்து ஒரு அனானிமிட்டி, அதாவது வெளிக்குலகம் தெரியக்கூடாது இருக்கும். சோ இதனால என்ன ஆகுதுன்னா, பெரிய நிறுவனங்களுக்கு ஒரே ஜாலி. நீங்க வந்து யாருக்காச்சும் கொடுக்கணும், பணம் கொடுக்கணும்னா அதை போய் நீங்க அந்த கட்சிக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படையா தெரியாம இருக்கிறதுக்கூடிய சாத்தியக்கூறுகள். சோ என்ன பண்ணா, இந்த எலக்ட்ரல் பாண்டை வந்து இவங்க வாங்கி நிறைய பேருக்கு கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியானாலேயே லீகலைஸ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். சோ அது லீகலைஸா இருந்ததுனால யாருமே அதை பத்தி கண்டுக்கல. சோ லீகலைஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இதுல இப்படி எல்லாம் முறைகேடுகள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவங்க என்ன நினைச்சாங்க, எலக்ட்ரல் பாண்ட்னா ஒரு சாதாரண மனிதன் ஒரு 1 லட்சம் ரூபாய் நீங்க உங்களுக்கு பிடிச்ச கட்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து நாம் தமிழருக்கு பிடிக்குன்னா, நாம் தமிழர் கட்சிக்காக 1 லட்சம் பாண்ட் வாங்கி நாம் தமிழருக்கு நீங்க பாண்டியை கொடுக்கலாம். அதை அவங்க கேஷா மாத்தி அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ அதுக்கு ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்டான சிஸ்டம் இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா என்ன ஆச்சுன்னா, எலக்ட்ரல் பாண்ட்ல நிறைய பேர் கோடியா வாங்க ஆரம்பிச்சாங்க. திரு மார்டின் அவர்கள் குடும்பம் வந்து இதுல வந்து கிட்டத்தட்ட 1500 கோடி ரூபாய்க்கு பாண்ட் வாங்கியிருக்காங்க. சோ இது தடை செய்யப்பட்டு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து இது ஒரு பெரிய விஷயமா இருக்குங்கிறதுனால நிறைய கட்சிகளுக்கு வந்து இல்லீகலான பணம் எல்லாம் வர ஆரம்பிச்சுது. சோ நீங்க அந்த பணத்தை எலக்ட்ரல் பாண்ட் வாங்குறப்ப என்ன இன்னொரு விஷயம்னா, உங்களோட இல்லீகல் பிளாக் மணியே வாங்கலாம். அந்த பணத்தோட ஒரிஜினை பத்தி யாரும் கேட்க முடியாது, சட்டத்திட்டங்கள் இல்ல அப்படிங்கிறவன இவங்க நிறைய பேர் இதுல பம்ப் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ கிட்டத்தட்ட 1500 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. அந்த 1300 கோடின்னு நினைக்கிறேன், தப்பா இருக்கலாம். ஆனா 1300 இருந்து 1500 கோடி. அதுல 1300 கோடியில கிட்டத்தட்ட 600 கோடி பக்கம் வந்துட்டு திமுக கொடுத்திருக்காங்க. அதுல கொஞ்சம் அதிமுக கொடுத்திருக்காங்க. இதுல பிஜேபிக்கும் கொடுத்திருக்காங்க.
காங்கிரஸுக்கு கொடுத்திருக்காங்க. சோ இதுதான் இவங்க இந்த டச் புக்கிங் அப்படிங்கிறது தான். டச் புக்கிங் அப்படிங்கிறது ஒண்ணு வந்து கட்சி, நீங்க எல்லா கட்சியிலயும் இவங்களை ஒரு ஆளை நிறுத்த வச்சு எந்த கட்சி ஜெயிச்சாலும் எங்களோட ஆள் ஒருத்தர் எம்எல்ஏ இருப்பாரு அப்படிங்கறது ஒண்ணு. அது ஒரு டச் புக்கிங். அதே மாதிரி தான் இதுவும். நான் எலக்ட்ரல் பாண்ட் வாங்கிட்டேன், 1500 கோடிக்கு வாங்கிட்டேன். அதை நான் ஒரு கட்சிக்கு கொடுத்து ஏன் கொடுக்கணும்? எல்லா கட்சிக்கும் ஈக்குவலா கொடுத்துலாம். யார் ஜெயிச்சாலும் அவங்க கிட்ட இருந்து நான் உங்களுக்கு அந்த பணம் கொடுத்தமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதை தடை செஞ்சுட்டாங்க. சோ தடை செஞ்சதுனால என்ன ஆகும்னா, இப்போ இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் நீங்க வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா அது நான் ரீஃபண்டபிள். அந்த இப்ப வந்து 500 கோடி ரூபாய் திமுக கொடுத்துருக்கான்னு சொல்லியிருக்காங்களா, அந்த பணம் அவ்வளவுதான், கபால் தான். அது கபால் தான். இவருக்கு திருப்பி அதனால ஒண்ணுமே திரும்பி வராது. இப்ப இங்க சில எலக்ட்ரானிக் பாண்ட் பண்ற சில நாடுகள்ல இருக்க எலக்ட்ரானிக் பாண்ட் அப்படின்னா என்னன்னா, நீங்க பாண்ட் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன வட்டி மாதிரி போட்டு திருப்பி கொடுக்குற மாதிரிலாம் இருக்கு. இங்க வந்து நான் ரீஃபண்டபிள். லிட்டரலி நீங்க டொனேட் பண்றதுக்காக இந்த பாண்ட் வாங்கி கொடுக்குறீங்க. இது ஃபுல்லா வந்துட்டு கவர்மெண்டோட லா படி உங்களோட பணத்தை வந்து மறைமுகமா அனானிமஸா ஒருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு எதுவா இருந்துச்சு, அதை தான் இன்னைக்கு வந்து தடை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ இது தடை பண்ணதுனால என்ன ஆச்சுன்னா, சுப்ரீம் கோர்ட்ல வழக்கம் போல இந்த ரிக்வெஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் படி நீங்க போட்டு நிறைய பேர்லாம் வாங்கி இப்ப அந்த 1300 கோடியில யாரெல்லாம் பெனிஃபிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்திருக்காங்க. ஒரு வருஷம் வந்துட்டு கிட்டத்தட்ட 550 கோடிக்கு இவர் வந்து எலக்ட்ரல் பாண்ட் வாங்கியிருக்காரு. இந்த 550 கோடிக்கு எலக்ட்ரல் பாண்ட் வாங்கின அந்த சமயத்துல 2021 நினைக்கிறேன், அந்த சமயத்துல தான் வாங்கியிருக்காரு. அந்த சமயத்துல வந்துட்டு அவங்களோட இவங்க கணக்கு காட்டின எல்லா கம்பெனியோட வருவாய் கூட அந்த 544 கோடிக்கு தாண்டி வரல. சோ அது ஒரு பெரிய விஷயமா பேசப்பட்டுச்சு. பட் எனிவே, இது மேஜர் பார்ட்டின்னு பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு திமுக நான் சொன்ன மாதிரி 550 கோடி கொடுத்திருக்காங்க, ஏடிஎம்கே கொடுத்திருக்காங்க, இப்ப டிவிக்கே கொடுத்திருப்பாங்களான்னு தெரியல. ஆனா அதுக்குள்ள இப்ப எலக்ட்ரானிக் பாண்ட் பிரிட்டி மச் வந்து 2024 அது தடை பண்ணிட்டாங்க. அது வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது பண்ணிட்டு அந்த டோனர்ஸ் யாரெல்லாம் டொனேட் பண்ணிருக்காங்களோ அவங்களோட ஐடென்டிட்டிஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ண சொன்னாங்க. இது வந்து கொஞ்சம் லைட்டா பாத்தீங்கன்னா திருடன் கால தேல் கொட்டின மாதிரி தான் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா இவங்க இவ்வளவு கொடுப்பாங்க. அந்த எலக்ட்ரல் பாண்டை வந்து நிறைய பெரிய கம்பெனிஸ், இது ஒரு மார்டின் மாத்திரம் இல்ல, நீங்க எந்த இந்தியாவில் எந்த பெரிய நிறுவனங்கள் தான் எல்லாரும் இந்த எலக்ட்ரானிக் பாண்டிங் வச்சு கோடி கோடியா கொடுத்திருக்காங்க. பட் இதுல வந்து இவர் வந்து டக்குனு மாட்டிட்டார் அப்படின்னு தான் எலக்ட்ரானிக் பாண்டிங். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன 5000 கோடி அப்படின்னு தான் உங்களோட சொத்து. இன்னைக்கு நோன் விக்கிபீடியால போய் மார்டின் அவர்களோட சொத்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, அது எல்லாருமே இதை பத்தி யூகிச்சிருக்குன்னா, லீமா ரோஸ் வந்து எம்எல்ஏ நிற்கிறப்போ அவங்க நாமினேஷன்ல என்னுடைய தனிப்பட்ட சொத்து இது, என் கணவருடைய சொத்து இது அப்படின்னு ஒரு நம்பரை அறிவிச்சிருக்காங்க. அந்த நம்பரை வச்சுதான் எல்லாரும் வந்து 5000 கோடி அப்படின்றாங்க. பட் ஆனா என்னோட கேள்வி என்னன்னா, $1500 எலக்ட்ரல் பாண்டு, ஏன்னா எலக்ட்ரல் பாண்ட் வாங்கியிருக்கீங்க, அதாவது நான் சொன்ன கணக்கு படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு வந்து பாலாஜிக்கு வந்து 1 கோடி ரூபாய் சொத்து இருக்குன்னா அதுல நீங்க 25 லட்சத்துக்கு நீங்க பாண்டு வாங்கி ஒருத்தர் கொடுப்பீங்களா? அப்போ இந்த 1500 கோடி அப்படிங்கறது அவங்களுக்கு வந்து சாதாரண பணமா இருந்துச்சுன்னா அவங்களோட உண்மையான சொத்து மதிப்பு என்ன அப்படிங்கறத வந்துட்டு உங்களோட கணக்குக்கே விட்டுறலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏதோ அவங்க தாராள மனச வச்சு நீங்க ஏதோ கேள்வி எல்லாம் கேக்குறீங்க. அவங்களுக்கு பெருந்தன்மையான கொடுத்து சிவந்த கரங்கள் கல்ன பரம்பரையில் வந்த குடும்பத்தை பத்தி இப்படி கேட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். எனிவே, லாட்ரி வாசல்களிடம் நான் கேட்க விரும்புறது, லாட்ரியை நீங்க எப்படி பாக்குறீங்க? பொழுதுபோக்கா? நான் ஒரு பொழுதுபோக்கா தான் பாக்குறேன். என்னோட இது, நான் அதை நம்பிக்கையா பார்க்கல. அதாவது ஒரே பாட்டுல விக்ரமன் பாட்டுல பணக்காரனாகலாம், அண்ணாமலையில சிவாஜி சுண்டி விட்டா என்ன வேணா நடக்கலாம், காயின் சுண்டி விடுறது அங்க வேணா நடக்கும், அசல் வாழ்க்கையில நடக்காது. பட் நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இன்னைக்கு சோத்துக்கு லாட்ரி அடிக்கிறவங்க நாளைக்கே கோடீஸ்வரர் ஆயிடலாமா? இல்ல அது வந்து ஒரு அடிமையாக்கும் பழக்கம், அதாவது அடிக்ஷன்ங்கிறது நிஜமாவே ஒரு உண்மை. அதாவது ஒரு விஷயத்துக்கு ஆல்கஹாலா இருக்கட்டும், பல்வேறு விஷயங்களா இருக்கட்டும், போதைப் பொருளா இருக்கட்டும், சிகரெட்டா இருக்கட்டும், அதே மாதிரி லாட்ரியும் ஒரு அடிமையாக்கும் விஷயமா? உங்களோட பார்வை என்ன? மலிவான விலையில் விற்கப்படும் பாதிப்பற்ற கனவா, அல்லது நிர்கதியற்றவர்களிடம் வசூலிக்கப்படும் வரியா? இத வாசகர்களிடம் கேட்க விரும்புறேன். பதில்களை சொல்லுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் கேள்வி இருக்குன்னு சொல்லுங்க. புதிய அரசாங்கம் வந்திருக்கு தமிழ்நாட்டுல, என்ன விஷயமா கேட்டாலும் அதை பத்தி ஆழமா முழுமையா பார்த்துட்டு வந்துருங்க, சொல்லுவோம். உங்க நண்பர்களிடம் இந்த வீடியோவை பகிருங்க. அவங்க கிட்டயும் வேற கேள்விகள் இருந்தா கேளுங்க. தினேஷ், முடிவான கருத்துக்கள். கண்டிப்பா. நான் சொன்ன மாதிரி இந்த எலக்ட்ரல் பாண்ட் அப்படின்னு நம்ம அதை வச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த திமுக வந்து 600 கோடி வாங்கி மார்டின் கொடுத்துருக்காங்கன்னு. ஆனா இதுல பிக்கெஸ்ட் டொனேட் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா மார்டின் குடும்பம் தான். கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி
1400 கோடி பக்கம் கொடுத்துருக்காங்க. இது தவிர வேதாந்தா அப்படிங்கிற அந்த கம்பெனி பத்தி கேள்விப்பட்டு, வேதாந்தா லிமிடெட் அப்படின்னு கேள்விப்பட்டு, அப்புறம் மெகா இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு கம்பெனி, ஹல்தி அப்படிங்கிறது. ஸோ இதுல அதிகமா நான் வாங்கின பார்ட்டின்னு பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட 6000 கோடி இந்த எலக்ட்ரல் பாண்டிங் மூலம் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க தான் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது வந்து காங்கிரஸ், அவங்க வாங்கினது வந்து கிட்டத்தட்ட 1600 கோடி. ஸோ அதுல வந்து 5வது இடத்துலயோ 6வது இடத்துலயோ தான் திமுக வந்து 650 கோடி வாங்கிட்டு வச்சிருக்காங்க இந்த எலக்ட்ரல் பாண்டிங்ல. பட் ஆனா இது மத்திய அரசு அல்லது சுப்ரீம் கோர்ட் தடை செய்தது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த பணத்துக்கெல்லாம் கணக்கெல்லாம் போயிருக்கும். ஆனா கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து இந்த கட்சிகள்லாம் வந்துட்டு பிக் பைல் ஆஃப் கேஷ், அதாவது 5000 இருந்து 10,000 கோடி வரைக்கும் கேஷ் வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறது அதுல முக்கியமான விஷயம். சோ நம்ம வந்து இன்னைக்கு சாதாரண ஒரு குடிமகனை வந்து ஒரு ரேஷன் கடையில போய் அடி வாங்கிட்டு வர்றப்போ இதெல்லாம் பார்க்கறப்ப கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இந்த 100 நம்மள இந்த 100 ரூபாய் 200 ரூபாய்க்கெல்லாம் சண்டை போட்டுலாம் நம்ம சேர்த்து பணத்தை சேர்த்துக்கிற ஒரு காலத்துல வந்துட்டு ஒவ்வொரு கட்சிகளும் வந்து இவ்வளவு பணத்தை வச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. பட் எனிவே இதுல நான் சொன்னதுல சில தகவல் பிழைகள் இருக்கலாம். ஏன்னா நானும் வந்துட்டு தேடி படிச்சு இதை வந்து எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு அப்படின்னு தவறுகள் இருக்கலாம். அது யாரோட இந்த ஒரு கட்சியும் யாரோடைய தனி நபரையும் தாக்குவதற்கு இல்லை, நம்மளுக்கு தெரிஞ்ச பகிர்ந்துக்கலாம், இது ஒரு ஜென்ரல் நாலேஜா இருக்கலாம் அப்படிங்கறது என்னோட இது. பாபா சொன்ன மாதிரி இதுல உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்துச்சுன்னா இல்ல இதுல திருத்தம் இருந்துச்சா கண்டிப்பா சொல்லுங்க, உங்களோட நண்பருக்கு பகிருங்க. நன்றி. நன்றி, வணக்கம்.